பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பல உபத்திரவங்கள் வழியாக கடந்து போய் சுவிசேஷகத்தை பிரசங்கித்தார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனையும் நஷ்டமாக எண்ணி அப்படியாக அவர் ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபித்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் அவர் சுவிசேஷகத்திற்காக பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் விவரிக்கிறார். அப்படி நாங்கள் பிழை போன்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கும் மிஞ்சினதான அந்த உபத்திரம் வருத்தம் எங்களுக்கு உண்டானது. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைவதில்லை, கீழே தள்ளப்பட்டோம், மடிந்து போகிறதில்லை என்று கைவிடப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி அப்படியாக இல்லையா அந்த தனக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களை அவரை அப்படியே விவரிக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னென்னா காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் என்று சொல்லி அவர் பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் எல்லாமே ஆதி திருச்சபைக்கு எழுதினார் இல்லையா. அந்த ஆதி திருச்சபைகள் எல்லாமே பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளே கடந்து தான் போனது இல்லையா. அந்த மாதிரி சபைகள் ஏன்னா அந்த நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் இருந்துச்சு இல்லையா. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அவங்கள என்னென்னா தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் எழுதும்பொழுது சொல்கிறாரு, நம்ம இந்த காணப்படுகிறவைகள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்களில் இப்போ பார்க்குற அந்த உலகம் அனித்தியமானவைகள் இல்லையா, காணப்படாதவைகளுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். காணப்படாதவைகள் அப்படின்னா என்ன, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் இல்லையா. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அதற்காக தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருக்காக நம்ம சாட்சியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். கிறிஸ்து வருவார், மறுபடியும் வருவார், நம்மளை அழைத்து கொண்டு போவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நான் என் பிதாவின் இடத்துல போகிறேன், அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதன் பிறகு நான் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி அதற்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இல்லையா, அந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருகிறது, அவசியமாக இருக்கிறது இல்லையா. ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, இந்த உலகம் என்னை பகைத்ததுன்னா உங்களையும் பகைக்கும் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்காக பாடுகள் உபத்திரவங்களை கடந்து போகும் பொழுது என்னென்னா நம்ம அது நிமித்தம் நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பலப்பட வேண்டும். ஏன்னா இந்த உபத்திரவம், இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இல்லையா, அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார் இல்லையா. பவுலோட வாழ்க்கையை பார்த்தோன்னா அந்த பிழை போன்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்ப வைத்தார் என்று சொல்லி அப்படியாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்று சொல்லி நம்ம இந்த நிருபங்களை வாசிக்கிறோம் இல்லையா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, லேசான உபத்திரவன்றார். அவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் கடந்து போன பவுல் அப்போஸ்தலன் அந்த லேசான உபத்திரம், ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் பாருங்கள், அந்த உபத்திரம்
அவருக்கு வந்து அவ்வளோ பெருசாகவே தோணலை. அதான் வந்து கிறிஸ்துவின் வந்து மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து நாங்கள் திரிகிறோம் அப்படிலாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ பிரியமானல நம்மளோட வாழ்க்கையிலேயோ இல்லையா, நமக்கு வந்து என்னென்னா நம்ம கடந்து போகிற உபத்திரம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லையா. ஏன்னா நம்ம விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாக பரிசுத்தமாக இல்லையா, பரிசுத்த ஜாதிகளாக கர்த்தர் நம்மளையே வைத்திருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் அப்படி நம்ம வாழும் பொழுது என்னென்னா உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா நம்ம இந்த உலகத்துக்கான அவர்கள் அல்ல இல்லையா. நம்ம காணப்படாதவைகளுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த உபத்திரம் வந்து அதி சீக்கிரத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் தான் இல்லையா, இது அப்படி சீக்கிரமாக நீங்கி விடும். இந்த உபத்திரவத்துக்கு கர்த்தர் என்ன நமக்கு வைத்திருக்கிறாங்கன்னா அதிகமான நித்திய கன மகிமை நமக்கு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மகிமையான காரியங்கள். அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இக்காலத்தில் நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம படுகிற அந்த பாடுகள் வந்து இனி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையான காரியங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பிடவே முடியாது. அவ்வளோ மகிமையான காரியங்கள், நித்திய கன மகிமை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அதனால பவுல் அப்போஸ்தலன் நிறைய அவரோட நிருபங்களில் அந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை சொல்ல அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, மகிமையான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ வந்து அதை சுதந்திரித்து கொள்ளத்தக்கவர்களாக நம்ம என்னென்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை வந்து நித்திய மகிமைக்கு அழைத்த சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி. ஆமென். பிரியமான நம்ம நினைக்கலாம், எவ்வளோ இந்த உபத்திரவம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ நாளாக நான் அந்த பாதையில் நான் கடந்து போக வேண்டியது இருக்குது என்று சொல்லி அப்படி நம்ம நினைக்கலாம். என்னென்னா ஆனால் வந்து இது வந்து கொஞ்ச காலம்தான், அதி சீக்கிரத்தில் நீங்கிரும் இந்த லேசான உபத்திரம். அதனால சோர்ந்து போக கூடாது இல்லையா. இதற்கு முந்தின வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், நாங்கள் அந்த புறம்பான மனுஷனில் நாங்கள் வந்து அழிந்து போனாலும் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் நாங்கள் பலப்படுகிறோம், நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. எனக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்து கிறிஸ்து எங்களை வந்து தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி எல்லாம் அவர் விசுவாசமாக அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வந்து பலப்பட வேண்டியது அவசியமாக. ஏன்னா இன்னும் வருகிற காலம் கொடிதான் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. இன்னும் நம்ம கர்த்தருக்காக இல்லையா நம்ம பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது இல்லையா, நிச்சயமாக வந்து என்னென்னா இந்த உலகம் நம்மளை பகைக்கும் இல்லையா, இந்த உலகம் நம்மளைய பகைக்கும் இல்லையா. அந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அப்படி தான் வந்து ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து அப்படியே இந்த ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய போராட்டம், நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய வந்து எனக்கு உபத்திரவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சாத்தான் நமக்கு விரோதமாக போராடுவான். அந்த உலகம், மாமிசம், பிசாசு எல்லாம் என்ன பண்ணும், நமக்கு விரோதமாக போராடும். ஆனால் அதை கண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது இல்லையா. தொடர்ந்து நம்ம வந்து என்னென்னா பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது இல்லையா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், அப்படி வெகு சிலர்னு ஆண்டவரை இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆகையினால உபத்திரவங்களினால நம்ம இந்த உபத்திரவம் அப்படின்றது கிறிஸ்துவுக்காக இல்லையா, ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் பொழுது வருகிற உபத்திரவம் இல்லையா. இப்போ உபத்திரவம் அப்படின்னா சிலர் வந்து
பாவத்தில் போயிட்டு கூட அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம வந்து என்னென்னா ஆண்டவருக்காக நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம வந்து நம்ம படுகிற பாடுகள் இல்லையா? கிறிஸ்துவின் நிமித்தம் வந்து நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நமக்கு பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகையினால நம்ம சோர்ந்து போக கர்த்தருக்குள்ள பலப்படுவோம். நமக்கு மகிமையான காரியங்கள், நித்திய கன மகிமை நமக்கு வந்து வகிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென்.